செய்தி வெளியீடு எண் 264, நாள் 22/6/2026. செய்தி வெளியீடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு நேரிலும் தொலைபேசி வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று 22/6/2026 வாழ்த்து தெரிவித்த மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர், மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர், மாண்புமிகு இந்திய பிரதமர், மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர், மாண்புமிகு மக்களவைத் தலைவர், மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததோடு எக்ஸ் வலைதளம் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என். ரங்கசாமி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு மு. வீரபாண்டியன் ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். எக்ஸ் வலைதளம் வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முக்கிய பிரமுகர்கள்: மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன், மாண்புமிகு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, மாண்புமிகு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை அமைச்சர் திரு சி. ஆர். பாட்டீல், மாண்புமிகு ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, மாண்புமிகு ஒன்றிய வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான், மாண்புமிகு ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் திரு சந்தோஷ் குமார் கங்வார், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான திரு மல்லிகார்ஜுன் கார்கே, மாண்புமிகு சிக்கிம் மாநில முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே, மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் திரு எல். முருகன், மாண்புமிகு ஒன்றிய இணையமைச்சர் திரு ஜெயந்த் சிங், மாண்புமிகு ஒடிசா மாநில துணை முதலமைச்சர் திருமதி பிரவதி பரிதா, மாண்புமிகு ஆந்திர பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண், மாண்புமிகு தெலுங்கானா மாநில அமைச்சர் திரு பொங்குலெட்டி ஸ்ரீனிவாச ரெட்டி, மாண்புமிகு தெலுங்கானா மாநில அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர், முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருமான திரு மு. க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி கே. பழனிசாமி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே. சி. வேணுகோபால், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர்
திரு கிரிஸ் சோடங்கர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு கு. செல்வபெருந்தகை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு வைகோ. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு கமல்ஹாசன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமதி கனிமொழி, செல்வி ஜோதிமணி, திரு துரை வைகோ, டாக்டர் சையது நசீர் உசேன், திரு மாணிக்கம் தாகூர், திரு விஜய் வசந்த், திரு கதிர் ஆனந்த், திரு சசிகாந்த் செந்தில். ஆந்திர பிரதேச முன்னாள் முதலமைச்சர் திரு ஒய். எஸ். ஜெகன்மோகன் ரெட்டி. கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தாராமையா. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு வி. நாராயணசாமி. சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ். பி. வேலுமணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி. கே. வாசன். முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். ஹரியானா மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு ராவ் நரேந்தர் சிங். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர பிரதேச மாநில தலைவர் திருமதி ஒய். எஸ். ஷர்மிளா. பாரதிய ஜனதா கட்சியின் ஆந்திர பிரதேச மாநில துணைத் தலைவர் திரு விஷ்ணுவர்தன் ரெட்டி. முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தேசிய செயலாளர் பொறுப்பு திரு நிவேதித் ஆல்வா. பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் திருமதி குஷ்பு சுந்தர். ஆந்திர பிரதேச மாநில முன்னாள் அமைச்சர் திருமதி ரோஜா செல்வமணி. இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் டி. ஆர். பாரிவேந்தர். தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு ஜான் பாண்டியன். புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் திரு ஜெகன்மூர்த்தி. வி த லீடர்ஸ் இயக்கத்தின் நிறுவனர் திரு கே. அண்ணாமலை. இ. கா. ப. ஓய்வு. புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். புதிய நீதி கட்சியின் தலைவர் திரு ஏ.சி. சண்முகம். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி வி. கே. சசிகலா. கவிப்பேரரசு வைரமுத்து. திரைப்பட நடிகை திருமதி ராதிகா சரத்குமார். திரைப்பட நடிகர் திரு மம்டி ஆகியோர் எக்ஸ் வலைதளத்தின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் திரு பே. சண்முகம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் கே. எம். காதர் மொஹிதீன். நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு. வெங்கடேசன் ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே. சி. டி. பிரபாகர். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு மு. ரவிசங்கர். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தனக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்.